வணக்கம். சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உலக அரசியல்ல ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமா வந்து ஒரு பெரும் தலைவர் வந்து ஒரு அறிக்கைய ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை அப்படிங்கிறது உலக அரசியல மாற்றக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால, அதை குறித்து பேசாம நம்மளால கடந்து போக முடியாது அப்படிங்கிறனால, நேற்று ட்விட்டர் எக்ஸ் தளத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கமலஹாசன் அவர்கள் ரொம்ப கொந்தளித்து ஒரு ட்வீட்ட வந்து போட்டிருக்காரு. @POTUS அப்படின்னு போட்டு, அதாங்க பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைட்டட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய அஃபிஷியல் ஐடி இல்லையா? அத டேக் பண்ணிட்டாரு. டேக் பண்ணோனே அவ்வளோதான். தெரிஞ்சிருச்சு. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பெரிய குரலை எழுப்பிட்டாரு. அமெரிக்க அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அமெரிக்க அரசியலில் மட்டும் இல்லாமல் உலக அரசியல்லேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு. கை கால்லாம் நடுங்கிருச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப், இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் உங்களோட ஆளுகை கீழே இல்லை. நாங்கள் ஒரு தனி சாவரின் கண்ட்ரி. உங்களோட ஆஃப் ஷோரில் இருக்கக்கூடிய எங்கள் கண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடக்க முடியாது. அடக்குமுறையினால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே வந்து நீங்கள் ஏதோ பெரிய பாஸ் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. மொத்தத்தில் எங்களுடைய கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. நாங்கள் உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டோம். எங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை அடக்கி ஆள முடியாது. ஒரு பிக் பாஸ் மனநிலை நீங்கள் வந்து விட்டுருங்க. ஏன்னா நானே பிக் பாஸ்க்கு பல சீசன் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்டு, அந்த மாலோட ட்வீட்டை போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ப் பார்த்துருக்காரு. அப்புறம் ஜேடி வேன்ஸ் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி பார்த்துருக்காங்க. அப்புறம் முன்னாள் அதிபர்களான ஒபாமா கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட இருந்து புஷ் கிட்ட போனால் சொல்லியிருக்காரு, புஷ் வந்து இது மாதிரி தசாவதாரம் படத்துலேயே வந்து என்னோட கெட்டப் போட்டு நடிச்சவருங்க, ரொம்ப பெரிய ஆள், விஸ்வரூபம் படம்லாம் வந்து பார்த்தது இல்லையா, அமெரிக்காவை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரும்புள்ளிகளுமே வந்து கமல் அவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கிற பெரும்புள்ளிகள் கிட்ட சொன்னோன்னே, ஓகே இனிமேல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலாம், இந்தியா கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துப்போம், கமல்லே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர்கள் எல்லாருமே, முன்னாள் அதிபர்கள் இன்னாள் அதிபர் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஈரான் போர் பக்கம் வந்துட போகிறாரு. இந்தியா பக்கம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கமல் திருப்பியும் ஒரு அறிக்கையை விட்டு ஈரான் போர் நிறுத்துக்குன்னு சொல்லிட்டா நம்ம கமல் சொன்னதுனால நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு ஒரு மாதிரி வந்து சங்கடமான சூழ்நிலையில் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் கமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே அவரோட ட்வீட்லேயே போட்டிருக்காரு, ஃபவுண்டர் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேருக்கு உலக அரசியல் மட்டும்தான் தெரியும். உலக அரசியலில் ஒரு பெரிய போர் நடந்துட்டா போதும், அதில் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு 10 விஷயமாக மாற்றி 10 காணொலிகள் போட்டு உலக அரசியலில் பேசுகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கா மாதிரி. நம்ம கமலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூடியூபராக மாறிட்டாரா அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா உள்ளூரில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி. உங்களுக்கு புரட்சி அப்படின்னு வந்துட்டா வந்து பார்த்திங்கன்னா தமிழில் புரியாத மாதிரி, ஒரு சாதாரண குழந்தைகள் தின வாழ்த்து கூட புரியாத மாதிரி எழுதணும்னா நம்மளால் அடிச்சிக்கவே முடியாது. சமீபத்தில் பெண்கள் தின வாழ்த்து படித்து பாருங்களேன், பெண்களே ஆண்களாக மாறிடலாம்னு நினச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்து புரியாத புதிராய் வந்து தன்னுடைய அறிக்கைகள், தன்னுடைய அறிவிப்புகள், வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் எழுதக்கூடிய நபர் இங்கிலீஷில் மட்டும் டைரெக்டாக எழுதுறீங்கல்ல. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது? அப்படி என்னங்க நடக்குது, என்னப்பா நடக்குது, ஏன்பா போய் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சிறுமிகள் ஜாக்கிரதை. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம், நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம வீடு பக்கத்து வீடு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே குடும்பம் மாதிரி பழகுவோம். பதார்த்தங்களை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல், சோறை உண்றது, நம்ம அவங்க கூட பகிர்ந்து உண்றது மட்டும் இல்லாமல், நம்ம வீட்டு பொருள் அவங்க வீட்டில் இருக்கும், அவங்க வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டில் விளாடும். அந்த குழந்தைங்கள்லாம் விளாட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி கொஞ்சறது, நம்ம கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சியாக எல்லாமே பழகிறது அப்படிங்கிறது நம்மலாம் ஒட்டி உறவாடுற மாதிரியான சொசைட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஞ்சு பின்னாடி ஒரு மாதிரி நியூக்ளியராக போயிட்டே இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலி சொல்ல நியூக்ளியர் சொசைட்டியாக மாறிட்டே இருக்குன்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு குழந்தைய வந்து ஆசையாக கொஞ்சம் முடியல, அதுவும் ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கான்ஷியஸாக வந்து கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை. அன்றைக்கும் காமுகர்கள் இருந்தாங்களான்னு பார்த்தா அன்றைக்கும் காமுகர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களோட ஒரு கை குழந்தை கூட யாராவது கிள்ளி ஒரு கொஞ்சறதுக்கு மாதிரி ஒரு கொடுக்கறதுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போயிட்டாங்க. நோ, இட்ஸ் வெரி அஃபென்சிவ் திங் அப்படிங்கிற மாதிரி. யாரையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குது. சமீபத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொலி ஒருத்தன் பார்க்குறேன். ஒரு காமுகன் என்ன பண்ணுறான், உட்காந்துட்ருக்கான். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 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 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய கூப்பிட்டு காசு கொடுத்து ஏதோ கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வரதுக்கு கொடுத்து அனுப்பிட்டு பின்னாடியே போயிட்டு அந்த குழந்தைய போய் மொலஸ்ட் பண்ணியிருக்கான். மொலஸ்ட் பண்ணி கொல்லவும் வந்து செஞ்சுருக்கான். அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி நாள் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை கேள்விப்படுறோம். அதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆளும் கட்சியில் இருக்க ஒருத்தன், அவனுடைய பேரை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 2 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் பண்ணி கொலையும் வந்து பண்ணியிருக்கான். இப்பேற்பட்ட செய்திகள் ஒரு நாள் விட்டு வந்துகிட்டே இருக்கிற சூழ்நிலையில்
நீங்க அந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஒருத்தன் பண்ணா அப்படிங்கிறத கடந்து போயிருக்கீங்க. பட் அதற்கப்புறமே 2, 3 சிறுமிகள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலைகளும் வந்து நடந்துட்டே இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில மகளிர் தின வாழ்த்த வந்து வெட்கமே இல்லாம போட்றீங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வருக்கு வாழ்த்து அப்படிங்கிறத வந்து பக்கம் பக்கமா போட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு முதல்வரோட பையனே எழுதியிருக்க மாட்டான் போல இருக்கு. அவரையே மிஞ்சிட்டீங்க நீங்க. பாசத்துல மிஞ்சிட்டப்பா அப்படிங்கிற மாரி. அப்படி இருக்கிறப்போ, நம்ம ஊர்ல வந்து இந்த போக்சோ குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சு போயிட்டே இருக்கு. அது உங்கள மாரி வந்து நீங்க இன்னும் ஒரு செலிபிரிட்டி தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவரா உங்கள பார்க்குறத உங்கள செலிபிரிட்டியா பார்க்குறோம். சமூக கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடியவர், ஆழமா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். உங்களால அத பத்தி ஒரு ட்வீட் போட முடியலையா? அத பத்தி நீங்க ஏன் கண்டுக்கவே மாட்றீங்க? இவர் போடுறத விடுங்கங்க. நம்ம இத சார்பா வச்சு இந்த சார்ந்து இந்த பிரச்சனைய வந்து பேசுவோம். நம்ம வீட்ல வந்து குழந்தைங்கள வந்து ஜாலியா எல்லாம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு வெளில விட முடியல. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாம ஆண் குழந்தைகள். ஏன்னா, அந்த அளவுக்கு பெடோஃபைல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காய்ங்க. ஸோ, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம தான் நம்மளோட குழந்தைங்கள வந்து பார்த்துக்க வேண்டிய இருக்கு. ஸோ, அரசாங்கத்தில வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அரசாங்கம் இத எப்படி கையாள்கிறது அப்படிலாம் 2வது பட்சம் தான். சும்மா பேசிட்டு தான் போ முடியுங்க. நம்ம தான் நம்மளோட குழந்தைங்கள பார்த்துக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, குட் டச், பேட் டச் கத்துக் குடுன்னு சொல்லிட்டு. இந்த குட் டச், பேட் டச்சோட நிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. நம்ம குட் டச், பேட் டச் கத்துக் குடுத்தாலும், கயவர்கள் நம்ம ஊர்ல வந்து எப்படியெல்லாம் டிஃபரெண்ட்டா வந்து தவறுகள செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு சுத்திட்டு இருக்காங்க. மிருகங்களாவே மாறிட்டு இருக்காய்ங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோங்க நம்மளோட கண் பார்வைக்கு முன்னாடியே வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துன்னா திருப்பி அந்த குழந்தை வந்து நம்மகிட்ட சொல்லி அப்ரோச் பண்ணி, அத வந்து நம்மகிட்ட திட்டுவாங்க, அடிப்பாங்கன்ற பயம் இல்லாம நம்மகிட்ட வந்து ஓப்பனா சொல்ற அளவுக்கு நம்ம வந்து வச்சிருக்கணும். சரி, இந்த விஷயத்த பத்தி அவர் பேசல, விட்டுருங்க. லாக்அப் மரணங்கள். அதாவது நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம், தண்டனை, அதுக்கப்புறம் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு விடமும் சட்டம் வந்து தன்னை மெருகேற்றிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு குற்றவாளிக்கும் ட்ரையல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த போக்சோ குற்றவாளிகளுக்கே ட்ரையல் அப்படின்னு ஒண்ணு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை தண்டனையா, இல்ல மரண தண்டனையா அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் நிர்ணயிக்கும். ஆனா இந்த ஆட்சியில எத்தனை லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலிருந்து நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் கூட்டிட்டு போய் ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் தந்த உடலை வாங்காம இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் லாக்அப் மரணத்தை பற்றி எல்லாருமே வந்து பேசினது எந்த தப்புமே இல்லை. கொரோனா காலத்தில் ஒரு கொடூரமான நிகழ்த்தப்பட்ட லாக்அப் கொலை மரணம் அது. சமீபத்தில் அஜித் குமார் எந்த ஒரு ரீசனுக்குமே இல்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையிலே தகவலாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விதவிதமாக லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ நம்ம விஜய் கூட என்ன சொல்கிறாங்க எல்லாருமே அவர் எதிர்க்கக்கூடியவர்கள், உங்கள் வீட்டை முதல்ல பாருங்கங்க அப்புறம் நாட்டை பார்க்கலாம்னு சொல்கிறாங்கல்ல. அது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்கள் உள்ளூர் விஷயத்தை பார்த்துட்டு அதற்கப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு போங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்து பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உலக அரசியலில் பேசக்கூடிய தகுதி வாய்ந்தவரை நீங்கள் எடுத்துக்க மாட்டோம். அந்த சீட்டும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியும். அந்த 3% வாக்கை மக்கள்கிட்ட டார்ச் லைட்டால் டிவியை உடச்சி ஏமாற்றி வாங்கி இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. எனிவே, உங்கள் கட்சியை சேர்ந்தவன் இப்படி ஒரு போக்சோ வழக்கில் அதாவது குற்றத்தில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ உங்கள் கட்சின்னு சொல்லிட்டேனா? அதில் சொன்னதுலேயே ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் கட்சியை திமுக கிட்ட அடக வச்சிட்டிங்களே. உங்கள் கட்சியில் தான் ஆட்களே இல்லையே. ஒரு மினி தியேட்டர்லேயே வந்து உங்கள் கட்சியோட கூட்டத்தை உட்காந்து முடிச்சு வச்சுட்டு போயிடலாமே. அதனால் உங்கள் கட்சியை சேர்ந்தவனே சொல்லலாம். டெக்னிக்கலே அதுவும் பொருந்தும். அதை பற்றியும் பேச மாட்டீங்க. சரி, அதை விடுங்கங்க. உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சிகர கருத்துக்கள்லாம் உங்கள் வாயிலிருந்து படங்கள் மூலியமா வரும் இல்லையா? நீங்கள் பேசும்போது கூட, நான் ஒரு பிராமணனாக அந்த குடும்பத்தை சேர்ந்தாலும் அதெல்லாம் தாண்டி இருப்பேன், நான் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்போக்கு பாரதியாரா ஒரு உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரே அப்படி தான் காட்டியிருக்கீங்க. எத்தனை சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துட்டுருக்கு. ஒரு படுகொலை நடக்குது, அதை பற்றி யாருமே பேசலை, மீடியாவில் அதை பற்றி விவாதிக்கலை, முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி பேசினாலும் அமுக்கிறது. அது அப்படி போதையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்திக்காரனே வெட்டிட்டாங்க. அதனால் அது வந்து சாதி ஆணவ படுகொலைன்னு மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிட்டு சொல்லி முடிச்ச அடுத்த 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பைக்கில் ஒரு இன்னொரு சமூகத்தில் சேர்ந்தவங்க வராங்க, வந்து வெட்டிட்டு, அதாவது எவனை வந்து பழி வாங்கணும்னு வெட்டுறது மட்டும் இல்லாமல் தடுக்க வந்து அங்கே வயசானவங்கலாம் வெட்டிட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலைக்கு உண்டான விஷயமா தெரியலையா அவங்களுக்கு? எல்லாமே இந்த ஹபிச்சுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகமே வந்து ஹபிச்சுவல் அஃபெண்டட் ஒரு 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 பேட்டர்னில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் போட்டஸ்க்கு போயிட்டாரு அமெரிக்கன் அதிபரை வந்து மிரட்டுறதுக்கு. கூடவே சேர்ந்து நம்ம ஸ்டாலினும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த யாசர் அராஃபத் மாதிரி வந்து அந்த டவலெல்லாம் கட்டிக்கிட்டு இவங்க வந்து காசாக்காக கூவுறாங்களாம். கூப்பிட்டு வந்து காசாவில் என்ன மேட்டர்னு ஃபுல்லாக சொல்லுங்கன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான தலைவர்களாக நீங்கள் உங்களை புரட்சிகரமாக ஒரு ஆளாக காட்டிக்கணும்,
அப்படிங்கிறதுக்காக உள்ளூர் பிரச்சனைகளை மறைச்சு இந்தியாவுக்காக பேசுகிறங்கிற மாதிரி நைஸாக வந்து அமெரிக்க அதிபரை நீங்கள் வந்து சாடுறது அப்படிங்கிறது சத்தியமாக ஒரு லாஃபிங் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு க்ளவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் கலைஞர். தமிழ் சினிமாவில் உங்களுக்கு நிகராக இன்றைக்கு வரைக்கும் யாருமே வரல. அது வந்து டிபேட்டுக்குள்ளே கொண்டே வர முடியாது. ஆனால் பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்காக கலைஞானிங்கிற பேரை கொண்ட ஒருத்தருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற எல்லா விஷயமும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் உங்களை மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்று ஏமாற்றி இன்னைக்கு திமுகவின் ஜால்ராவாக மாறுறது மட்டும் இல்லாமல் உள்ளூர் விஷயங்களை மறக்கடிக்கிறதுக்காக இல்லை உள்ளூரில் எதுவுமே நடக்காத மாதிரி அமெரிக்க அதிபரை சாடி ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்களே. முதல்ல இங்கே நடக்கிறத பற்றி பேசுங்க சார். உங்களுக்கு மேலே இருக்க மீதி இருக்க மரியாதையாவது மிஞ்சும். இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்க திமுக ஆட்சியில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் விட்டுட்டு வெளியூரில் நடக்கிற பிரச்சனைலாம் பேசுவாங்க, வெளிநாட்டு பிரச்சனைலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் தன் மதம் சார்ந்துனா உடனே சில பேருக்கு பொத்திட்டு வந்துடும். சமூகம் சார்ந்து அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் கட்சி சார்ந்து மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து அப்படின்னு யோசிக்காமல் அடுத்த மக்களுக்காக வந்து ஒரு பொதுவான மனநிலை யோசிக்க முடியும். அது யாருக்கு பொருத்தமோ இல்லையோ, தன்னை ஒரு புரட்சிகர ஒரு கலைஞராக ஒரு நபரை காட்டிகிட்டு இருக்க ஒரு அரசியல்வாதியாக தன்னை காட்ட முயற்சி செஞ்சுருக்க கமலுக்கு பொருந்தும்.